அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ரீசெண்டா ரிலீஸ் ஆகி ஆன்கோயிங்ல இருக்கிற ஒரு ஃபேண்டசி கிரைம் த்ரில்லர் கொரியன் டிராமா தான் பார்க்க போறோம். இதோட பேரு ஜட்ஜ் ஃப்ரம் ஹெல். இப்போ வரைக்கும் இதுல 2 எபிசோடு தான் வந்திருக்கு. இந்த டிராமாவோட ஒன்லைன் என்னன்னா, ஒரு பொண்ணு இறந்து போய் அவரோட ஜட்மெண்ட் டேக்கு வரவும் அந்த பொண்ணு சரியா விசாரிக்காம அங்க உள்ள ஜட்ஜ் நரகத்துக்கு அனுப்பிடுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்ட நரகத்தோட கடவுளோ இன்னும் தெளிவா சொல்லணும்னா யமன் தான் கடமையை சரியா செய்யாத அந்த ஜட்ஜுக்கு பூமிக்கு போய் இறந்து போன பொண்ணோட உடம்ப பொசஸ் பண்ணி அவங்க வாழ்க்கையை வாழ்ந்து ஒரு வருஷத்துக்குள்ள கொலை பண்ணி அந்த குற்ற உணர்வே இல்லாத 10 கொலைகாரங்களை கொண்டு அவங்க ஆன்மாவை நரகத்துக்கு அனுப்பணும், இல்லனா நீ இறந்து போயிடுவேன்னு சொல்லவும் அந்த ஜட்ஜும் பூமிக்கு வந்து அவங்களோட தண்டனையை கம்ப்ளீட் பண்ணாங்களா இல்லையான்னு தான் இந்த டிராமால பார்க்க போறோம். கதையோட ஆரம்பத்துல இந்த டிராமாவோட ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு டாக்டர் மீட்டிங்ல அவங்க ஸ்டோரியை தான் சொல்றாங்க. நான் நரகத்துல இருந்து வந்திருக்கேன். இப்ப நீங்க பாக்குறீங்களே இந்த பொண்ணோட பேரு காங். அவரோட பாடியை பொசஸ் பண்ணி அதுக்குள்ள நான் இருக்கேன், நான் ஒரு டீமன் சொல்ல அதாங்க இருக்க யாருமே நம்ப மாட்டாங்க. அப்பவும் ஒரு டாக்டர் விளையாட்டா நீங்க சொல்றது உண்மைனா காங்குக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க கட் பண்ணா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் காட்டுறாங்க. ஒரு பார்க்ல உயிருக்கு போராட்ட நிலைமையில இருக்க ஒரு பொண்ணை தான் காட்டுறாங்க. இவங்க தான் காங், ஒரு ஜட்ஜ். இவங்களை யாரோ கத்தியால குத்திடுவாங்க. அதனால நிறைய பிளட் வெளியில போகவும் அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க. அவங்க ஆன்மா அந்த பாடியில இருந்து வெளியில வர கீழே உள்ள அவங்க பாடியை பார்த்துட்டு அவங்க இறந்து போனதை புரிஞ்சுக்கவும் அப்ப சடனா நிறைய ஃபிளவர்ஸ் ப்ளூம் ஆகி ஒரு வழி உருவாக அங்க ஒரு கேட் வருது. அந்த கேட் வழியா ஒரு ரூம் வர இத ஃபேக் ஹெல் இல்ல ஜட்ஜ்மெண்ட் ஹெல்னு கூட சொல்லுவாங்க. ஒவ்வொரு தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்க ஒவ்வொரு ரூம் இருக்கும். இது கொலை பண்ண குற்றவாளிக்கான தண்டனை கொடுக்கிற இடம். இதுவும் ஒரு கோர்ட் ரூம் மாதிரி தான். அங்க ஒரு ஜட்ஜும் இருப்பாங்க. இவங்களுக்கு பல பேர் இருக்கு. ஜஸ்டியா, டீமன், டெவில்னு கூட சொல்லலாம். நம்ம இவங்களை ஜஸ்டியான்னு சொல்லுவோம். அடுத்து வாலக், இவங்களோட அசிஸ்டன்ட். ஜஸ்டியாவோட ஆர்டர் வந்த உடனே ஹியூமன் சோல்ஸ் நரகத்துக்கு அனுப்புறதா இவரோட வேலையே. இவன் கையில ஒரு ஸ்பாட் இருக்கும். அத ஹெல் ஸ்பாட் இல்ல மேஜிக் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். இப்ப கூட கொலை பண்ண ஒரு சோலுக்கான விசாரணை நடந்துட்டு இருக்கவும் ஜஸ்டியா அந்த சோலை நரகத்துக்கு அனுப்ப சொல்றாங்க. உடனே வாலக்கும் ஹெல் ஸ்பாடால அவன் கையில உள்ள கத்தியோட கைப்பிடியால அந்த சோலோட நெத்தியில ஒரு சீல் வைக்க கொலைகாரங்க இருக்கிற நரகத்துக்கு போயிடுவான். அப்பதான் அங்க உள்ள காங் வரவும் நடக்கிறதெல்லாம் பார்த்து பயந்து போறாங்க. வாலக்கும் காங்க பார்த்துட்டு இன்னைக்கான லிஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இந்த பொண்ணு எப்படி இங்க வந்தான் குழப்பத்துல இருக்க. ஜஸ்டியாவும் அந்த காங்க ஒரு கொலைகாரி நினைக்கிறாங்க. காங்கம் நான் ஒரு ஜட்ஜ், எந்த ஒரு தப்புமே பண்ணல. நான் பார்க்ல இருக்கும்போது சடனா ஒரு ஆளு வந்து என்ன கத்தியால கொண்டுட்டான்னு சொல்லவும் ஜஸ்டியா அதை நம்பல. பூமியில கொலை பண்ண ஆளுங்களால மட்டும்தான் இங்க வர முடியும். என்கிட்ட உண்மையை சொல்லு, நீ ஒரு கொலை பண்ணியிருந்தா 20 வருஷம் நரகத்துல இருக்கணும், இல்ல அதுக்கு மேல பண்ணியிருந்தா 50 வருஷம் நரகத்துல இருக்கணும்னு சொல்ல காங்க தான் எந்த ஒரு தப்பு பண்ணல, இப்ப வரைக்கும் யாரையும் கொலை பண்ணலன்னு சொல்றாங்க. ஆனா ஜஸ்டியா அதை கேட்காம நரகத்துக்கு அனுப்ப சொல்ல வாலக் தயங்குறா. ஏன்னா நீங்க பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டிய எல்லா சோல்ஸோட லிஸ்டும் முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் தான் இவங்க வந்திருப்பாங்க. அதனால நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி விசாரிப்போம்னு சொல்ல ஜஸ்டியா அதை கேட்காம அந்த ஹில்ஸ் போர்டை வாங்கி காங்கோட நெத்தியில சீல் வைக்க அவங்க சோல் நரகத்துக்கு போயிடும். அடுத்த கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பர்சன் வராரு. இவர் பேரு பாயல், த டைரக்டர் ஆஃப் ஹெல், நரகத்தோட அதிபதி. இன்னும் தெளிவா நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா யமன்னு சொல்வோம். பாயல் கூடவே ஒரு ஆளு வந்திருக்காரு. இவர் பேரு பாய்மன். இவர் ஒரு டீமன் ஜட்ஜ் தான். ஜஸ்டியா எப்படி கொலை பண்ணவங்களை தண்டிக்கிற ஜட்ஜோ அதே மாதிரி இந்த பாய்மன் கூட இருந்தே குளிப்பறிச்சு துரோகம் பண்ற துரோகிங்களுக்கு தண்டனை கொடுக்கறதுக்கான ஜட்ஜ். இவங்க 2 பேருமே இப்ப எதுக்காக இங்க வந்திருப்பாங்கன்னா ஜஸ்டியா காங்கோட சொல்ல நரகத்துக்கு அனுப்பியிருப்பாங்களா, அதுக்காக தான். தப்பே செய்யாத ஒரு அப்பாவி பண்ண நீ சரியா விசாரிக்காம நரகத்துக்கு அனுப்பியிருக்க. நீ பண்ண தப்புக்கான தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். எந்த பொண்ணோட சொல்ல நீ நரகத்துக்கு அனுப்புனியும் அந்த பொண்ணோட பாடியை பொசஸ் பண்ணி உன்னோட கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு பூமியில ஒரு வருஷத்துக்கோட வாழ்க்கையை நீ வாழ்ந்து அங்க கொலை பண்ணி குற்ற உணர்வே இல்லாத 10 பேரோட சோல்ஸ் நீ நரகத்துக்கு அனுப்பணும். அதுதான் உனக்கான தண்டனைன்னு சொல்ல ஜஸ்டியாக்கு அது ஏத்துக்க விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த ரூமுக்கு கொலை பண்ண ஆன்மாக்களால மட்டும் தான் வர முடியும். அந்த பொண்ணு இங்க வந்தது தன்னோட தப்பு இல்லைன்னு சொன்னாலும் வேலை அதை கேட்கற மாதிரி இல்ல. அவரோட பவரை காட்டி நீ மட்டும் நான் கொடுக்குற தண்டனை ஏத்துக்கலனா இறந்து போக வேண்டியது இருக்குன்னு சொல்ல ஜஸ்டியாவுக்கும் வேற வழி இல்லாம அவங்க தண்டனை ஏத்துக்கிட்டு பூமியில உள்ள காங்கோட பாடி கிட்ட வராங்க. அவங்க பவரை யூஸ் பண்ணி காங்கோட லாஸ்ட் மெமரியை செக் பண்ணி பார்க்கவும் எப்படி இறந்து போனாங்கன்னு கண்டுபிடிக்க காங் பார்க்ல இருக்கும்போது யாரோ ஒருத்தர் ஒரு மாஸ்க் மாட்டிட்டு வந்து காங்க கத்தியால குத்திட்டு அங்க இருந்து தப்பிச்சிருப்பான். இப்ப அந்த மெமரிஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு ஜஸ்டியா மறுபடியும் உங்க பவரை யூஸ் பண்ணி ஒரு சோலா மாதிரி காங்கோட பாடிக்குள்ள போய் பொசஸ் பண்ணிடுவாங்க. இப்போ இந்த ஸ்டோரி எல்லாம் அந்த டாக்டர் மீட்டிங்ல சொல்லிட்டு நான் சொன்ன கேட்டு ஒன்னு இதை நீங்க உண்மைன்னு நம்பணும், இல்லனா நான் உங்களை ஏமாத்தன அர்த்தம்னு சொல்ல அந்த மீட்டிங் முடிஞ்சு வரும்போது காங்கோட உடம்புல இருக்க ஜஸ்டியா கிட்ட ஒரு டாக்டர் பேசிட்டு தான் வராங்க. ரீசெண்டா தான் நீங்க உயிருக்கு போராட நிலைமையில இருந்து வெளியில வந்திருக்கீங்க. அதனால ஏற்பட்ட இல்யூஷன் தான் இது. அதனாலதான் பொய்யான கற்பனையான சில கதைகள் உங்களுக்கு தோணுது. அதை பெருசா எடுத்துக்காம கண்டினியூவா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்டை கொடுக்கவும் ஜஸ்டியா சொன்ன ஸ்டோரி எல்லாம் கேட்டுட்டு காங்குக்கு சைக்காலஜிக்கலா ப்ராப்ளம் இருக்கிறதா சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ல இருக்கும். அதை வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பவும் கட் பண்ணா இப்ப கோர்ட்டு தான் காட்டுறாங்க. அங்க நடக்கிற ஒரு கேஸுக்கு ஜட்ஜா வரது ஜஸ்டியா தான். கோர்ட்டுக்குள்ள வந்து அவங்க ட்ரிங்க் குடிக்கிறது, அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கற மாதிரியான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்க. அப்ப கேஸும் ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இன்னொரு பர்சன் தான் காட்டுறாங்க. இவர் பேரு ஹேன், ஒரு போலீஸ் ஆபீசர். ஒரு பணக்கார வீட்டு பையன் குடிச்சிட்டு போதில அப்பாவி அடிச்சிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணிருப்பான். ஹேன் அதை பார்த்துட்டு அவனை ஃபாலோ பண்ணி பிடிக்க ட்ரை பண்ணிருப்பாரு. அப்ப அந்த பையன் அவன் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு ஹேனை குத்திடுவன்னு சொல்லி மிரட்டவும் டிஃபென்ஸ்க்காக அவங்க கூட சண்டை போட்டிருப்பாரு. அப்ப அந்த பையனோட கையில அடிபட்டிருக்கும். அதுக்காக தான் இந்த கேஸும் நடக்குது. தப்பு பண்ணவனை விட்டுட்டு அவனை பிடிச்சதுக்காக ஹேன் மேல வேணும்னு அடிச்சு கையை உடைச்சதா ஒரு பொய்யான கேஸ் போட்டிருக்காங்க. அந்த விஷயம் ஜஸ்டியாவுக்கு தெரியவும் ஒரு குற்றவாளி பிடிக்க ட்ரை பண்ணும்போது போலீஸ்க்கு அவனுக்கு பிரச்சனை நடந்திருக்கு. அதுலதான் அவனுக்கு அடிபட்டிருக்கு. இந்த சாதாரண விஷயத்துக்கு கேஸ் போட வேண்டியது இல்லைன்னு ஹேன் மேல எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஹேனுக்கு எதிராக இருக்க வைக்கிறோம், அதை விடுற மாதிரி இல்ல. ஹேன் பண்ணது தப்பு தான், வேணும் தான் அந்த பையனோட கையை உடைச்சிருக்காரணும், அவருக்கு தண்டனை தரணும்னு சொல்ல ஜஸ்டியாவும் நீங்க எதுக்காக இந்த கேஸ்ல இவ்வளவு சீரியஸா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்க மாமனாரும் அந்த பையனோட அம்மாவும் ஸ்கூல் மேடம், அதானே காரணம். ஒரு குற்றவாளி கையில கத்தியோட இருக்கும்போது போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும்? தம்பி நல்ல
பையனை கத்தியை கூட நான் கேட்க முடியும், உங்க பாதுகாப்புக்காக சண்டை தான் போட முடியும்னு. ஹேண்ட் மேல தப்பு இல்லைன்னா அந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்ப அந்த கோர்ட்டுக்கு ஸ்கூல்ல இருந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் அசைன்மெண்ட்டுக்காக கூட்டிட்டு வந்திருக்கவோ அவங்களும் அங்க இருக்கிற காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் நீதி தேவதையோட சில இருக்கும். பசங்களும் அதை பார்த்துட்டு எதுக்காக இந்த ஸ்டாச்சுவோட கண்ணை கட்டிருக்காங்கன்னு கேட்கவோ டீச்சருக்கு அது பதில் தெரியாம இங்க உள்ள யாராவது ஜட்ஜு கிட்ட கேளுங்கன்னு சொல்ல அதே வழியில தான் ஜஸ்டியாவும் போயிட்டு இருக்க. டீச்சர்ஸ் அவங்கள ஸ்டாப் பண்ணி, மேடம் நீங்க ஜட்ஜு தானே, குழந்தைங்களோட கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமான்னு கேட்க நான் ஜட்ஜ் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா பசங்க ஜஸ்டியாவோட கழுத்துல உள்ள ஐடி கார்டை பார்த்துட்டு நீங்க போய் சொல்றீங்க, நீங்க ஜட்ஜு தான், நான் சொல்றது கேளுங்க, நான் ஜட்ஜ் இல்ல, ஒரு மோசமான டீமன் சொல்ல பசங்களும் நாங்க டீமனை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், அவங்க பயங்கரமா இருப்பாங்க, ஆனா நீங்க பார்க்க ரொம்பவே அழகா இருக்கீங்கன்னு சொல்லவும் உடனே ஜஸ்டியா வைக்கப்பட்டு உங்க கேள்வியை கேளுங்கன்னு சொல்ல ஸ்டாச்சுல எதுக்காக கண்ணை கட்டியிருக்காங்கன்னு கேட்டா ஏன்னா அவங்க கெட்டவங்களோட கண்ணாமூச்சி விளையாடுவாங்க, அதான் கண்ணை மூடி இருக்காங்கன்னு சொல்லவும் அப்ப உங்க கையில கத்தி இருக்கு, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா தப்பான ஆளுங்க கையில கிடைச்சா அவங்கள வெட்டுறதுக்கு தான் சொல்ல அப்ப கையில இருக்க தராசு எதுக்காகன்னு கேட்டா அது ஒவ்வொரு மனுஷனோட பாவத்தையும் கணக்கு பண்ணுன்னு சொல்ல இந்த ஸ்டாச்சுவோட பேர் என்னன்னு கேட்க த காடஸ் ஆஃப் ஜஸ்டிஸ், ஆனா அது ஒரு பொய்யான கதைன்னு சொல்லவும் மறுபடியும் பசங்க ஜஸ்டிஸ்னா என்னன்னு கேட்க அதுக்கு ஜஸ்டியாவும் நல்லவங்க நல்லபடியா வாழணும், கெட்டவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும், அதுதான் ஜஸ்டிஸ்ன்னு சொல்ல அப்ப எதனால நல்லவங்க கஷ்டப்படுறாங்க, தப்பு பண்றவங்களாம் ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்கன்னு ஒரு சின்ன பையன் கேட்கவும் அதுக்கான காரணம் இந்த உலகத்துல ஜஸ்டிஸ்னு ஒண்ணு இல்ல, நான் இப்ப உங்களுக்கு ஒரு பாடம் சொல்லி தரேன், அதை திரும்பி சொல்லுங்க, உண்மையான ஜஸ்டிஸ்ங்கிறது குற்றவாளிகளை கொல்றது மட்டும் தான் சொல்லவும் அதை சுத்தி இருக்க எல்லாரும் பார்த்துட்டு இந்த காங்க ஒரு ஜட்ஜா இருந்துட்டு பசங்களுக்கு இப்படிதான் சொல்லி தராங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. ஹேனு அதை பார்த்துட்டு ஜஸ்டியா கிட்ட பேச வராரு. அவங்க ஹேனை பார்த்துட்டு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமான்னு அவங்க கோர்ட் ஐடி கார்டுன்னு சில முக்கியமான திங்ஸ் எல்லாம் கொடுத்து 18வது மாடியில பார்க்க சப்பியா ஒரு பையன் இருப்பான் அவங்கிட்ட கொடுத்துட்டுன்னு அங்கிருந்து கிளம்பும் போது ஹேனு நான் உங்களுக்கு நன்றி சொல்லதான் வந்தேன், இதுதான் என்னோட ஐடி கார்டு, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கண்டிப்பா கேட்கலாம்னு சொல்ல ஜஸ்டியா அதை வாங்காமலே அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த டீடைல்ஸ் என்ன ஞாபகத்துல வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுவாங்க. இப்ப கட் பண்ணா ஜஸ்டியா சொன்ன சப்பியா இருக்க பையனை தான் கட்டுறாங்க. இவன் வேற யாரும் இல்ல, ஜட்மெண்ட் இல்ல ஜஸ்டியாவுக்கு அசிஸ்டன்ட் இருந்தானே வாலக், அவன் தான் இவன். பேல் ஜஸ்டியாவுக்கு தண்டனை கொடுக்கும் போது இந்த வாலக்கும் சேர்த்து தண்டனை கொடுத்து தான் பூமிக்கு அனுப்பியிருப்பாரு. அவன் தான் கோங்கிற ஒரு ஆளோட பாடியை பொசஸ் பண்ணி ஜஸ்டியாவுக்கு உதவி பண்ண எப்படி குற்ற உணர்வு இல்லாத ஒரு குலகாரனை கண்டுபிடிக்கிறது யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க ஹேன் வந்து ஜஸ்டியா கொடுத்த பொருள் எல்லாம் கொடுக்க வேலைக்கும் காங்கோட பொருள் எல்லாம் நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க, அவங்க எங்க போனாங்கன்னு கேட்க ஹேன் எனக்கு தெரியாது, ஒரு முக்கியமான வேலைன்னு அவசரமா கிளம்பினாங்க, அதனால இந்த பொருளை என்கிட்ட கொடுத்ததா சொல்ல கற்பனா ஜஸ்டியா ஒரு சர்ச்சுக்கு தான் வந்திருப்பாங்க. உள்ள வந்த உடனே அவங்களால சரியா எதுவும் பார்க்க முடியல, ஏன்னா இவங்க எல்லா ஜட்ஜாவே இருந்தாலும் இவங்கள ஒரு டீமன் தான், அதனாலதான் சர்ச்சுக்குள்ள வரும்போது அங்க உள்ள ஜீசஸோட ஸ்டாச்சு எதையும் அவங்க கண்ணால பார்க்க முடியல, அதனால உடனே ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்து மாட்டிட்டு அவங்க கண்ணை கவர் பண்ணிடுவாங்க. இப்ப எதுக்காக ஜஸ்டியா இங்க வந்திருப்பாங்கன்னா சர்ச்சில் ப்ரே பண்ணிட்டு இருக்க மின்னு ஒரு பொண்ணை பார்க்க தான். இந்த மின்னோட பாய் ஃப்ரெண்ட் இவங்களை அடிச்சு டார்ச்சர் பண்ணி அபியூஸ் பண்ணிருப்பான், அவனுக்கு எதிராக கேஸ் நடந்துட்டு இருக்கு. அந்த டைம்ல மின் அவனுக்கு தண்டனை தர வேணான நான் பனிஷ்மெண்ட் லெட்டர்னு ஒன்று கொடுத்திருப்பாங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கதான் இங்க வந்திருக்கவும் அந்த மின்னு ஒரு கேஸ் நடக்கும் போது அது சம்பந்தப்பட்ட ஆளுங்களை ஜட்ஜ் மீட் பண்ணக்கூடாது, அது தப்புன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் ஜஸ்டியாவும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து நான் உனக்கு உதவி பண்ண தான் வந்திருக்கேன், என்கிட்ட நீ உண்மையை சொன்னா மட்டும்தான் என்னால உதவி செய்ய முடியும்னு சொல்ல மின் என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு பக்கத்துல போலீஸ் இருப்பாங்க, அவங்கள வர சொல்லி இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது என்ன ஃபாலோ பண்ணி வராங்கன்னு சொல்லவும் அந்த போலீஸ் ஜஸ்டியாரை விசாரிக்கவும் என்னோட பேரு காங், நான் ஒரு ஜட்ஜ், ஒரு கேஸ் விஷயமா தான் இந்த பொண்ணை பார்க்க வந்ததா சொல்ல அந்த ஆபீசர்ஸ் ஐடி கார்டை காட்ட சொல்றாங்க. ஆனா வரும்போதே கோர்ட்டோட ஐடி கார்டை ஹேண்ட் கொடுத்துட்டு வந்திருப்பாங்களே, அதனால என்கிட்ட கோர்ட் ஐடி கார்டு இல்ல, ஆனா என் பர்சனல் ஐடி கார்டு இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்கன்னு அவங்க ஹேண்ட் பேக்ல இருக்கிறத கீழே கூட்டவும் அதுல இருக்க ஐடி கார்டு மட்டும் இல்ல மெடிக்கல் ரிப்போர்ட்டும் போலீஸோட கையில கிடைக்குது. இவங்களுக்கு தான் சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் இருக்கதா ரிப்போர்ட்ல இருந்திருக்குமே, அதை பார்த்துட்டு போலீஸ் அவங்கள கூட்டிட்டு போக கட் பண்ணி இப்ப ஹேண்ட் வேலை பார்க்குற போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. அங்கதான் அவங்க அம்மாவும் ஒரு டேட்டிவா இருக்காங்க, உங்க பேர் தான் கிம், பையன் மேல போட்ட பொய்யான கேஸ்ல இருந்து வெளியே வந்துட்டான்னு தெரியவும் சந்தோஷமா இருக்க. அப்பதான் காங்கோட உடம்புல இருக்க ஜஸ்டியாவை கூட்டிட்டு அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரவும் அங்க ஹேனை பார்க்க காங்க ஒரு ஜட்ஜ் தான் சொல்லி அவங்களுக்கு உதவி பண்றான். அதோட அவங்க எதுக்காக மின் பின்னாடி போனாங்கன்னு தெரிஞ்சுக்க ஃபார்மாலிட்டிக்கா ஒரு ரிப்போர்ட் எழுதும் போதுதான் மின்னோட கேஸை ஹேண்டில் பண்ற போலீஸ் ஆஃபீஸர் ஹேன் தான் தெரிய வருது. ஹேனும் நீங்க எதுக்காக அந்த பொண்ணு பின்னாடி போனீங்கன்னு கேட்க அந்த பொண்ணு அவன் பாய் ஃப்ரெண்ட் ரொம்பவே டார்ச்சர் பண்ணிருக்கான், அப்படி இருந்தோம் அவனுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டுமே தர வேணாம்னு சொல்லி லெட்டர் கொடுத்திருக்கா, அதுல எனக்கு சந்தேகம் இருக்கவும் தான் அந்த கேஸை பத்தி விசாரிக்க அந்த பொண்ணை பார்க்க போனேன், ஒரு ஜட்ஜான என் கடமையை சரியா செய்யணும்னு நினைச்சேன்னு சொல்ல ஜஸ்டியாவும் இப்ப அங்கிருந்து கிளம்ப ஹேனும் கூட்டிட்டு வந்த போலீஸ் ஸ்டேஷன்ல மெடிக்கல் ரிப்போர்ட்டை நான் பார்த்தேன், அதை பத்தி யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு சொல்ல அதுக்கு அடுத்த நாள் அந்த மின்னோட கேஸ் தான் நடக்குது. இவன் தான் மின்னோட பாய் ஃப்ரெண்ட் பேரு மோன், அவன் மேலதான் கேஸ் நடந்துட்டு இருக்க. நான் மின்ன ரொம்பவே சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவ திடீர்னு பிரேக்கப் பண்றதா சொன்னா அதை என்னால ஏத்துக்க முடியல, அதனாலதான் அவளை அடிச்சு அவள்கிட்ட மோசமா நடந்துகிட்டான், தான் பண்ணது தப்புன்னு ஃபீல் பண்ணதாவும் மின் கிட்ட மன்னிப்பு கேட்டதாவும் அங்க அழுதுட்டு இருக்க. ஜஸ்டியாவே அதெல்லாம் கேட்டு இந்த கேஸுக்கான தீர்ப்பை இன்னொரு நாள் தரதா சொல்ல அந்த 3 மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறதுக்காக கோர்ட்டுக்கு வெளியில இருக்க வேணு கூட்டிட்டு வரவும் அதே இடத்துல மின்னோட அப்பாவும் அம்மாவும் இருப்பாங்க. உள்ள அழுதுட்டு ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சவன் இப்ப அவன் மின்னோட அப்பா அம்மாவை பார்த்துட்டு உங்க பொண்ணு எப்படி இருக்கான்னு சொல்லி கிண்டலா சிரிச்சுட்டு அங்க இருந்து போக அதை ஹேனும் பார்த்துட்டு இப்ப ஜஸ்டியாவை தான் கட்டுறாங்க, வேலை கூட தான் பேசிட்டு இருக்காங்க. மின்னோட கேஸ் நடக்கும்போது அந்த 3 ஓவரா ஃபீல் பண்ணிருப்பாங்க, அது நடிப்பா இருக்குமோன்னு அவங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இந்த ஒரு கேஸ்க்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டா ஒரு வருஷத்துக்குள்ள 10 பேர் எப்படி நரகத்துக்கு அனுப்புறதுன்னு குழப்பத்துல இருக்கவும் அப்ப வழக்கு ஒரு ஐடியா கொடுக்குறான். பெயில் சொன்னது என்ன, கொலைப்பனா 10 பேரை நம்ம நரகத்துக்கு அனுப்பணும் தானே, பேசாம யாராவது 10 பேரை கொலைப்பனா ஒரு சீரியல் கிளர் கண்டுபிடிச்சு நம்ம கொலை பண்ணிட்டோம்னா அதுவும் 10 பேர் நரகத்துக்கு அனுப்பினது சமந்தான்னு சொல்ல ஜஸ்டியாவுக்கு இது நல்ல ஐடியா தான் இருக்குது. ஆனா சீரியல்
சீரியல் கிளர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா அதுக்கு ஒரு கேவலமான ஐடியா கொடுக்குறாரு. நம்ம சிசிடிவி வாட்ச் பண்ணி அது மூலமா கண்டுபிடிக்கலாம்னு சொல்ல அதை கேட்ட உடனே ஜஸ்டியா கோவப்படவும் வேலைக்கு அங்கிருந்து கிளம்பிடுவான். அப்பதான் ஹேண்ட் கிட்ட இருந்து கால் வருது. அவனை வந்து மீட் பண்ண அந்த மூணு ஒன்னும் நல்லவன் இல்ல. கோர்ட்ல எல்லாருக்கும் முன்னாடி அழுது நடிச்சிருக்கான். ஆனா அவனை ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போகும்போது மின்னோட பேரண்ட்ஸை பார்த்துட்டு அவன் கிண்டல் பண்ணிட்டாங்கிறத போனா அவனை மட்டும் வெளியில விட்டா மறுபடியும் மின்னுக்கு தான் பிரச்சனை. அவங்க பேரண்ட்ஸுக்கும் தொல்லை கொடுப்பான். நீங்க மட்டும் நெக்ஸ்ட் ஏறிங்களா அவனுக்கு பெருசா தண்டனை கொடுத்தீங்கன்னா மின்னுக்கு அவங்க குடும்பத்துக்கு உதவி பண்ண முடியும்னு சொல்ல ஜஸ்டியாவும் இந்த கேஸை பத்தி எதுவும் எனக்கு முழுசா தெரியாம என்னால யாருக்கு தண்டனை தர முடியாது. அந்த மூணு பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னா மின்னோட பேரண்ட்ஸை மீட் பண்ணணும்னு சொல்ல ஹேன் அதுக்காக ஒரு மீட்டிங் ரெடி பண்றான். அங்க ஜஸ்டியாவும் வராங்க. அந்த மூணு பத்தி தான் கேட்கறாங்க. அவன் ரொம்பவே ஆபத்தானவனா இருக்கும்போது உங்க பொண்ணு எதுக்காக அவனுக்கு தண்டனை தர வேணாம்னு சொல்லி நான் பனிஷ்மெண்ட் லெட்டர் கொடுத்தான்னு கேட்கவும் மின்னோட பேரண்ட்ஸும் அதுக்கும் காரணம் அந்த மூணு தான். என் பொண்ணு மின்ன மிரட்டி தான் அப்படி ஒரு லெட்டர் கொடுக்க வச்சிருக்கான்னு சொல்லவும் ஜஸ்டியா வந்து ஸ்டோரி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அழுகிற மாதிரி நடிச்சு நீங்க எதுக்காகவும் கவலைப்படாதீங்க அவனுக்கான தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஜாலியா மறுபடியும் கோர்ட்டுக்கு தான் சந்தோஷமா வராங்க. அப்ப அங்க ஒரு சீனியர் ஆபீசர் வராரு. ஜஸ்டியாவை ஸ்டாப் பண்ணி காங் நான் சொல்றதை கேளு. உன் நடவடிக்கை கொஞ்ச நாளா சரியில்லை. கோர்ட்ல ஒரு ஜட்ஜு மாதிரி நடந்துக்கோன்னு பார்த்தா கிண்டர் கார்டன் குழந்தை மாதிரி நடந்துட்டு இருக்க. உன் சேட்டு அதிகமாயிட்டே இருக்கு. நீ பண்ணது தப்புன்னு சொல்லி மன்னிப்பு கேளு. இல்லைன்னா நான் கண்டிப்பா உன்னை மன்னிக்க மாட்டேன்னு சொல்லவும் ஜஸ்டியா அதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காம அங்க இருந்து கிளம்ப அங்க உள்ள ஆபீசர்ஸ் எல்லாம் அதை பார்த்துட்டு காங் கத்தி குத்து வாங்கினதுக்கு அப்புறம் அவங்க பிஹேவியர் ரொம்பவே சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு பேசிட்டு இருக்க. இப்ப வாழக்கை தான் காட்டுறாங்க. சைக்கோ கில்லர்ஸ் தேடி கொள்ளான்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுத்துருப்பானே அதுக்காக எதுவும் சைக்கோ கில்லர் மாட்டுவானான்னு சொல்லி இன்டர்நெட்ல சர்ச் பண்ணிட்டு இருக்கவும் அங்க ஜஸ்டியாவும் ரொம்பவே ஹாப்பியா வராங்க. வாழக்கை அதை பார்த்துட்டு நீங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்கீங்களா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா என்னோட ஃபர்ஸ்ட் டார்கெட் கிடைச்சிட்டான்னு சொல்லிட்டு மூணோட பேரை சொல்ல வேலைக்கும் அந்த கேஸை பத்தி நானும் கேள்விப்பட்டேன். அந்த மூணு இப்போ வரைக்கும் மின்னுங்கிற பொண்ணை டார்ச்சர் தான் பண்ணிருக்கான். யாரையும் கொலை பண்ணல. அப்ப எப்படி அவனை நம்மளால கொல்ல முடியும்னு கேட்க ஜஸ்டியா அதுக்கு தாங்கிட்ட ஒரு பிளான் இருக்கிறதா சொல்ல மின் கேஸ்ல அடுத்த ஹியரிங் நடக்க ஆரம்பிக்குது. ஜஸ்டியா மூன் பண்ண தப்புக்காக மின்னுக்கு நஷ்டீடா ஒரு பெரிய அமௌண்ட் தரணும்னு சின்னதா தண்டனையை கொடுத்துட்டு அவனை விடுதலை பண்ணிடுவாங்க. அதாங்க உள்ள மின்னாலே அவன் பேரண்ட்ஸால ஏத்துக்க முடியல. ஹேனும் ஜஸ்டியாவை மீட் பண்ணி அந்த மூணு எதுக்காக இப்படி சின்ன பனிஷ்மெண்டோட விடுதலை பண்ணீங்கன்னு கேட்கவும் நான் என்ன தண்டனை கொடுத்தனோ அந்த ரூல்ஸ் படி தான் கொடுத்தேன். பாதிக்கப்பட்ட பின்ன அவனுக்கு பனிஷ்மெண்ட் தர வேணான்னு சொல்லிட்டு நான் பனிஷ்மெண்ட் லெட்டர் கொடுத்திருக்கேன். அதனாலதான் நான் ரூல்ஸை மீறாம தண்டனை கொடுத்ததா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் இப்ப நஷ்டீடை கொடுத்துட்டு ஜெயில இருந்து மூணு வெளியில வரவும் அவனை ஹேண்ட் வந்து மீட் பண்ணி இதுக்கப்புறம் எப்பவும் நீ மின் பக்கம் வரக்கூடாது. அப்படி வந்தா நான் அவனை விடமாட்டேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு அங்கிருந்து போகவும் இப்ப மின்னதான் காட்டுறாங்க. அவங்க இருக்கிற ரூமுக்கு அவங்களை மீட் பண்றதுக்காக அவங்க பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க ரூமை கால் பண்ணிட்டு தான் கூடவே வீட்டுல வந்து இருக்க சொல்றாங்க. ஆனா மின் ரொம்பவே பயந்து போயிருக்கவும் அந்த டோரை கூட ஓபன் பண்ண மாட்டாங்க. அவங்க அப்பாவும் உனக்கு எப்போ வரணும்னு தோணுது எனக்கு ஒரு கால் மட்டும் பண்ண நான் உடனே வந்து உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பவும் அதே இடத்துல ஹேனோ இருப்பாரு. அந்த முன்னாலே உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தினமும் 2 தடவை வந்து செக் பண்ணிட்டு தான் போயிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஜஸ்டியாவை தான் காட்டுறாங்க. மூன் கண்டிப்பா அந்த மீன் எதுவும் டார்ச்சர் பண்ணுவான். அப்பதான் அவனை கொலை பண்ண முடியும்னு சொல்லி காத்துட்டு இருக்க. கொஞ்ச நாளும் ஆகுது. ஹேன் இன்னமும் தினமும் 2 தடவையாவது மின்னோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்க. அப்ப மொத்த போலீஸ் ஆஃபீஸரும் ஹேனோட அம்மாவும் நீ தினமும் 2 தடவை அந்த மின்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்க. அது இனிமேல் தேவையில்ல ஒரு தடவை போனா போதும்னு சொல்றாங்க. ஏன்னா நீ மின்னோட வீட்டுக்கு அடிக்கடி போறதால மத்த கேஸை கவனிக்க மாட்டேன். அதுலயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் ஆறுன்னு சொல்லிடுவாங்க. இப்ப மின்ன தான் காட்டுறாங்க. கொஞ்ச நாளா 3 நாளா எந்த ஒரு பிரச்சனை இல்லைன்னு இப்பதான் கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ணவும் அவங்க அப்பா அம்மாவை கான்டாக்ட் பண்ணி நான் அவங்க கூடவே நம்ம வீட்டுக்கு வரேன்னு சொல்ல இப்ப ஜஸ்டியா அந்த மூணு ரிலீஸ் ஆகிட்டான். அப்ப எதனால அந்த மின்ன எதுவுமே பண்ணாம இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்க ஒரு மேஜிக் மிரர் வழியா அதுல அந்த மூணோட பேர் எழுதி அவன் என்னதான் பண்றான்னு சொல்லி வாட்ச் பண்ணிட்டு இருக்கவும் அப்பதான் அவன் மீனை டார்ச்சர் பண்றதுக்காக ஒரு கடையில இருந்து சுத்தியில வாங்கிட்டு போவான். அதை பார்த்த உடனே காத்திருந்த நேரம் வந்துருச்சுன்னு ஜஸ்டியா அங்க இருந்து கிளம்ப இப்ப அந்த மூணு மின்னோட வீட்டுக்கு தான் வரான். அங்க மின்ன அடிச்சு டார்ச்சர் பண்றான். மின்னும் நீ சொன்ன மாதிரி தான் நடந்துட்டேன். நான் பனிஷ்மெண்ட் லெட்டர் கூட நான் உனக்காக தான் கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன விட்டுறேன்னு சொல்லவும் அந்த மூணு இதுக்கப்புறம் நீ காரணத்தை கொண்டு உன் பேரண்ட்ஸையோ போலீஸையோ கான்டாக்ட் பண்ணக்கூடாது. ஒருவேளை நீ தனியா இருக்க ஆசைப்பட்டா தற்கொலை பண்ணி இறந்து போயிடும். இல்லைன்னா நான் பேரண்ட்ஸ் தான் கொலை பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகவும் ஜஸ்டியா அவங்க பவரை யூஸ் பண்ணி ஒரு கார் கண்ணாடியில அவங்க மேஜிக் ஸ்பெல் எழுத தான் பேரண்ட்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு மீன் தற்கொலை பண்ணிக்க போற விஷயம் தெரியவும் இதுதான் சரியான டைம்ல அந்த மூணு வந்து மீட் பண்றாங்க. ஏன்னா ஒருத்தரை கொலை பண்றது மட்டும் ஒருத்தரை தற்கொலை பண்ணிக்க தூண்டுறது கூட ஒரு கொலைக்கு சமம் தான். அந்த வழியில தான் மினி இப்ப தற்கொலை பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த பாவம் மூணு மேலதான் வரும். அவன் இப்ப ஒரு கொலைகாரன். இதுதான் ஜஸ்டியாவோட பிளானும். இப்ப அவங்க ஹெல்த் ஸ்பாட் மூலமா அவனை கொலை பண்ணலாம்னு சொல்லி பக்கத்துல போகும்போது இதோட இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆகுது. இதுக்கப்புறம் என்னதான் நடக்குதுன்னு அடுத்த வர வீடியோல பார்ப்போம்.